இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அத ஷார்ட்டா எப்படி மாத்துறது? இல்ல ஒரு ரீலா எப்படி மாத்துறது? அப்படின்றத பார்க்கலாம். இங்க நெறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஏஐ டூல்ஸும் ஒவ்வொரு விதமா ஒர்க் ஆகுது. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சில ஏஐ டூல்ஸ் எதெல்லாம் உங்கள லாங் ஃபார்மேட் வீடியோவ ஷார்ட்டா மாத்தப் போகுது அப்படின்றத நான் காட்டுறேன். லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. இப்போ லாங் ஃபார்மேட் வீடியோ இருக்கு அப்படின்னா, முதல்ல ஐ பிரிஃபர் டிஸ்கிரீட் அப்படின்ற இந்த வெப்சைட் வாங்க. இந்த வெப்சைட்ல நீங்க உங்க ஜிமெயில வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கொடுத்துருங்க. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டூல். இதுல கிரியேட் சோஷியல் கிளிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு கீழே. இதை கிளிக் பண்ணிடுங்க. நீங்க ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த ஃபைலை டைரக்டா இதுல அப்லோட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா யூடியூப்ல நீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை இதுல லிங்கா ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணா போதும். இப்போ இது கம்ப்ளீட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கு. இங்க வீடியோ அப்லோட் ஆயிட்டு இருக்கட்டும். இதே நேரத்துல நான் இன்னொரு டூல் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டூலோட பேரு ஓபஸ் கிளிப். ஓபஸ் கிளிப்லயும் உங்களுடைய யூடியூப் சேனல் லிங்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அனலைசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஷார்ட் கிளிப்ஸ் ரெடி பண்றதுக்கு ரெடி ஆயிடும். அண்ட் உங்களோட லிங்கை நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெட் கிளிப்ஸ் இன் ஒன் கிளிக் அப்படின்ற பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்றதுக்கு முன்னால இதுக்கு 11 கிரெடிட்ஸ் அவங்க சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஏஐ கிளிப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இதுல கிளிப் மாடல் அப்படின்றதுல கிளிப் பேசிக், கிளிப் எனிதிங் அண்ட் ஏஐ அப்படின்னு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட்டஸ்ட் மாடல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிளிப் எனிதிங் அப்படின்றதா. ஸோ இதை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஜென்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நான் ஆட்டோ ஏஐ அப்படின்றத கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ லென்த் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு கிரெடிட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இதுல வந்து அவங்க கொடுக்குறாங்க. கீழே உங்களோட சப்டைட்டில்ஸ்லாம் எந்த மாதிரி வரணும் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் யூ கேன் செலக்ட் வேரியஸ் திங்ஸ் ஹியர் ஆஸ் வெல் அஸ் உங்களோட டெம்ப்ளேட் அப்படின்றத போனீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் நீங்க ஓனாவும் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓபஸ் கிளிப் அப்படின்றதுல தமிழ் இல்ல. ஸோ இதுல நீங்க கிரெடிட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பை ஒன் கிளிக் யூ வில் கெட் ஷார்ட் வீடியோஸ். இது நீங்க ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். இப்போ நம்ம டிஸ்கிரிப்டுக்கு போயிடலாம். எஸ், நம்ம அப்லோட் பண்ண வீடியோ இங்க எல்லாம் தயாரா இருக்கு. டிஸ்கிரிப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க, டிரான்ஸ்கிரைபிங் இப்போ பண்ணிட்டு இருக்கு. நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அதை அப்படியே தமிழ்ல டெக்ஸ்டா கொண்டு வந்துருது. நீங்க இந்த வீடியோல எத்தனை ஸ்பீக்கர் இருக்காங்க அப்படின்றத இதுல சூஸ் பண்ணலாம். ஒருவேளை பாட்காஸ்டா இருந்து 2 பேர் பேசுறீங்க அப்படின்னாலும் நீங்க 2 பேர் இல்லைன்னா 3 பேர் 4 பேர் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதை நீங்க இதுல சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் சூஸ் ஸ்பீக்கர் நேம் ஆஸ் வெல் பண்ணிட்டு இதுல லாங்குவேஜ் ஆட்டோ அப்படின்றது இருக்கட்டும். கீழே ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் ஸ்பீக்கர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 2 பேர் பேசியிருந்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு ஏற்ற மாதிரி கேமரா ஆங்கிள் அது சேஞ்ச் பண்ணிக்கும். இங்க நான் டன் கொடுக்குறேன். இப்போ ஒரு டெமோ அப்படின்றத காட்டுது இதுல. ரைட். ஸோ இதுல ஸ்டூடியோ சவுண்ட் வேணுமா அப்படின்னு கேக்குது. ரிமூவ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கேப்ஷன் வேணுமான்னு கேக்குதுக்கு கேப்ஷன் வேணுமான்னு கேக்குது. ஆமா அப்படின்னு கொடுத்துட்டேன். அண்ட் ஆட் பேட் டிரான்ஸ்லேஷன் கேக்குது. வேணுமான்னு கேக்குது. நான் ஆமா அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்ளை டு மை ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே இருக்கு. இப்போ கம்ப்ளீட்டா டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிச்சிருச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? நீங்க ஸ்மால் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுல அப்படியே கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணிருக்கு. என்னோட வாய்ஸ் குவாலிட்டியை ஸ்டூடியோ குவாலிட்டிக்கு மாத்தி கொடுத்துருக்கு. ஸோ ஐ லவ் திஸ். அண்ட் நம்ம இப்போ இந்த ஷார்ட் கிளிப்ஸா மாத்தணும் அப்படின்றது தான் பிளான் இருக்கு இல்லையா? இதுல ஏஐ டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கிளிப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நிறைய லே அவுட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு இதுல எந்த லே அவுட் பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் சப்மிட். இங்க உங்களுக்கு 3 கிளிப்பா அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. நீங்க எது வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். அதுவே வந்து ரேட்டிங்கும் கொடுத்துருக்கு. 5 ஸ்டார் ரேட்டிங், 4.7 அண்ட் 4.3 அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 ஸ்டார் ரேட்டிங்கை வந்து கிளிக் பண்றேன். ஸோ இங்க இருக்கு நம்மளோட வீடியோ. ஆஃபர் என்ஜின் அப்படின்றது தான் இந்த மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து உங்க கையில கொடுக்க போற ஒரு என்ஜின்.
ஸோ 3 குடுத்திருக்கு. அதுல எது உங்களுக்கு பெஸ்ட் அவுட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்க அத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். The next day, செகண்ட் ஒன் வந்து after implementing the sandwich model, 10 லீட் அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் a huge difference. அவங்களோட பிளாட்ஃபார்ம் பாருங்க, ஜஸ்ட் வாட்ஸ்அப். அவங்க நார்மலா அந்த சாண்ட்விச் மாடலை யூஸ் பண்ணி இத நான் என்னோட யூடியூப் சேனல்ல ஷார்ட்டா அப்படியே போஸ்ட் பண்ண போறேன். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க வேணும்ன்றத டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கேயே நீங்க டெக்ஸ்ட்டை எடிட் பண்ண கம்ப்ளீட்டா இந்த வீடியோவை நீங்க எடிட் பண்ண முடியும். நான் தேவையில்லாத டெக்ஸ்ட்டை நான் இப்போ டெலீட் பண்றேன். ஸோ தட் இங்க என்னுடைய ரீலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆப்டிமைஸ் ஆயிருக்கும். டார்கெட் ஆடியன்ஸ் கையில இருக்கிற பணத்தை எடுத்து ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நான் மாத்தலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் ரீப்ளேஸ் மீடியா. ஆக்சுவலி நீங்க கம்ப்யூட்டர்ல இருந்து இதை அப்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் அப்லோட். இல்ல நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜெனரேட் இமேஜ் அப்படின்னு இருக்கு. ஸோ தட் யூ கேன் கிளிக் அண்ட் ஜெனரேட் ஆக்சுவலி இமேஜ் ஃபார் த வீடியோ. ஸோ டிஸ்கிரைப் இமேஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்குது. ஸோ இங்க நீங்க வந்து உங்களோட இமேஜை டிஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த இமேஜை நான் இதுல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஏதாவது ஸ்டைல் வேணுமான்னு கேக்குது. நீங்க இதுல ஏதாவது ஒரு ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் மோஷன், ஸ்டுடியோ லைட்டிங், சினிமேட்டிக், வாட் எவர். ஸோ நான் இப்போ 3D அனிமேஷன் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்கிரேட் பண்ணா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. இல்லை யூடியூப்ல இருந்து டைரக்டா ஆட் பண்ணனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எஃபெக்ட்ஸ், அனிமேஷன்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க பண்ண முடியும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த குரோமா கீ இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜூம் அண்ட் பிளர் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் யூ கேன் யூஸ் தட். ஜூம் அண்ட் பிளர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. அனிமேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் யூ கேன் அனிமேட். ஆல்ரெடி ஃபேட் அப்படின்ற அனிமேஷன் வந்து இதுல சூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் திஸ் வைஸ்லி. நீங்க வீடியோல ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் மீடியாவை செக் பண்ணீங்க அப்படின்னா கீழே யூஸ் பிளேஸ் ஹோல்டர்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க உங்களுக்கு தேவையான வீடியோவை அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் இதுல பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. பொசிஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஃபில் சீன் எடிட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு, அதையும் நீங்க வைக்கலாம். இல்ல ஃபிட் சீன் எடிட்டர் அப்படின்னு இருக்கு, நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சீன் இப்படி எடிட் ஆகும். ஸோ நீங்க இதை வேணுன்ற மாதிரி உங்களோட சைஸை நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். நான் இப்படி வச்சிடறேன். ஸோ தட் பீப்புள் பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு புரியும். So this is a fantastic reel I have created ever. Just we need to export the project. I'm going to export this. Export video இதெல்லாம் அப்படி இருக்கு. 720 இருக்கு. அப்படியே நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தா எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். பப்ளிஷ் ஆயிடுச்சு. நான் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு I'm going to download this. That's it. இப்படிதான் நீங்க ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோவை ஷார்ட் ஃபார்மேட் வீடியோவா டிஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணலாம். இது தவிர வேற என்ன டூல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விமேக்கர் AI அப்படின்ற இந்த டூல் இருக்கு. இதுல உங்களோட வீடியோ ஃபைல் அப்லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன சைஸ்ல வேணும் அப்படின்றத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. அண்ட் டியூரேஷன் வந்து கேக்குது. 30 to 60 செகண்ட் இஸ் அ நைஸ் டைமிங். கீவேர்டு எதுவும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீவேர்டும் கொடுத்துக்கலாம். நான் சேல்ஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் ஜெனரேட் ஷார்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ லெட்ஸ் see how வீடியோ மேக்கர் AI works. ஸோ நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டிஸ்கிரிப்டை விட சூப்பரா ஈஸியா ரெடி பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்புறேன். இதுலயே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கீங்க பாருங்க. அப்படின்னா நீங்க ஸ்மால் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேல்ஸை AI டூல்ஸை பயன்படுத்தி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுவே வந்து செக்மெண்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி சூப்பரா எனக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஆஃபர் அப்படின்றது அதை கேட்ட உடனே வாங்கணும்னு தோணணும். தட் இஸ் கால்ட் ஆஃபர் ஆக்சுவலி. ஓகே. ஸோ எனக்கு டிஸ்கிரிப்ட்ல பண்ணதோட இதுல பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 1 2 3 4 5 ஷார்ட் வந்து அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நான் ரொம்ப எஃபோர்ட்டே போடல. வீடியோல சாவித்ரி மேடம் வந்ததுனால அவங்களோட டேட்டா எடுத்து காட்டினேன். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான MSME பிசினஸ் ஓனர்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அவங்க பிசினஸ்ல நிறைய லீட்ஸும் நிறைய சேல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தவறாம நீங்க பயன்படுத்தணும். தேங்க்யூ ஸோ மச். உங்க பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சூப்பரா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் எடிட் பண்றதா இருந்தாலும் நீங்க எடிட் பண்ணலாம்.
அண்ட் இதுல உங்களோட பிளேஸ்மெண்ட்டை அழகா சேஞ்ச் பண்ண முடியுது. டிஸ்கிரிட் மாதிரி எனக்கு கஷ்டமா இல்லைங்க. இது எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் எனக்கு வந்துட்டு சப்டைட்டிலும் இதுல வந்துருது. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இமேஜ், மியூசிக், சப்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் தட்ஸ் இட். வெரி கிரேட். அண்ட் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அண்ட் நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இதை டைரக்டா நீங்க யூடியூப்ல பண்றதா இருந்தா இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. டவுன்லோட் பண்ணலாம், நீங்க இதை அப்கிரேட் பண்ணியே ஆகும். யூடியூப் சேனல்ல நம்ம என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட சேனலை நான் கனெக்ட் பண்றேன். Select all, continue. That's it. ஸோ என்னோட சேனலை நான் இப்போ கிளிக் பண்ணிட்டு அதுல அப்படியே அப்லோட் பண்ணேன். யூடியூப் சேனல் டைட்டில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணும், நீங்க ஹெச்டி வரைக்கும் ஃப்ரீயாவே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்டி ஃபார்மேட் கொடுக்குறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். பப்ளிக்கா என்னன்னு கேட்டிருக்கு, நீங்க எல்லாத்தையும் இதுல கொடுத்துக்கலாம். ஸோ சேல்ஸ் சாண்ட்விச் சேல்ஸ் சீக்ரெட் சாண்ட்விச் சேல்ஸ் strategy 3x strategy, and I want to click publish. So render in progress. இது அப்படியே ரெண்டர் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த டைம்ல நான் இன்னொரு டூல உங்களுக்கு சொல்லித்தரேன். தட் இஸ் கால்ட் வீட். வீட் அப்படின்றதுலயும் நீங்க உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டு யூ கேன் ஆக்சுவலி எடிட் திஸ் இன்டு எ ஷார்ட்ஸ். கிளிக் ஆன் த ஒரிஜினல். அண்ட் இதுல வந்து நீங்க யூடியூப் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கிளிக் ஆன் த யூடியூப் ஷார்ட்ஸ். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போல்லாம் வந்து லாங் ஃபார்மேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஷார்ட் ஃபார்மா மாத்திக்கலாம். வி மேக்கர் ஏல இருக்கிற மாதிரி உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வேணுன்ற பாட்டை இதுல நீங்க ஸ்பிளிட் பண்ணிட்டு யூ கேன் எக்ஸ்போர்ட் திஸ் ஃபார் யுவர் ஷார்ட்ஸ். திஸ் டூல் இஸ் கால்ட் வீட். வேணுன்ற பாட்டை வந்து கட் பண்ணிட்டு குவாலிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல கிரெடிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெர்ஷனுக்கு கிரெடிட் தேவைப்படும், அப்படின்னா தான் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இதுல பெய்டு வெர்ஷன் தான் அவைலபிளா இருக்கு. This will going to help you to increase the sales 5x for sure. First thing is offer engine. What is that offer engine? லாங் ஃபார்மேட் ரீல ஈஸியா கட் பண்ணி அப்படியே நான் என்னோட யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணியாச்சு. திஸ் இஸ் மேட் ஈஸி. அடோப் எக்ஸ்பிரஸ்லயும் நீங்க வந்து சேமா உங்களுடைய ரீல வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஷார்ட்டை வந்து உங்களுக்கு தேவையான இடத்த இதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஓகே. ஸோ இந்த ஆஃபர் எப்படி வேற என்ன சொல்லுவாங்க, இர்ரெசிஸ்டபிள் ஆஃபர். இர்ரெசிஸ்டபிள் ஆஃபர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லைக் தட். இதுலயும் உங்களுக்கு 10 கிளிப் வந்து கொடுக்குது. எந்த கிளிப் வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்க பிசினஸ்க்கு தேவையான ரீல்ஸ், ஷார்ட்ஸை இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல ஓப்பன் எடிட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இங்க நிறைய ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேப்ஷன் வேணும் அப்படின்னாலும் கேப்ஷன் வந்து இதுலயே இருக்குது. அண்ட் ஓப்பன் இன் எடிட்டர் அப்படின்றது கொடுக்குறேன். இங்க வேணும்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இது அடோப் எக்ஸ்பிரஸ்ல 10 ரீல் அதுவே வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதுல அதுவே டாபிக் போட்டிருக்கு. உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணா இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் வரும். இதுல உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க இதை வந்து எடிட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை கொஞ்சம் சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ தட் எல்லாரும் அதை வந்து பார்க்க முடியும். 6வது மாசம் ஓகே இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்க கார்னர் எடிட் பண்றது, ஒபாசிட்டி கம்மி பண்றது, இல்ல நீங்க என்னென்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸ்பீடு கூட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்பீடு கூட்டிக்கலாம். இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ். திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டூல் டு கிரியேட். டவுன்லோட் பண்ண போறேன். இது எது வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிட்டு இதுல 1080 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் சைஸ். நான் அதே சைஸ்ல வந்து டவுன்லோட் பண்ண போறேன். ஐ கோயிங் டு ஜஸ்ட் கிளிக் டவுன்லோட். So it is downloading in the Adobe Express completely free. You can use this for make your shorts. இந்த வீடியோல நம்ம இந்த 4 டூல் பார்த்திருக்கோம். இந்த 4 டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இனிமேல் ரீல் ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எதெல்லாம் ரீலா போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை கம்ப்ளீட்டா ஒரு லாங் ஃபார்மேட்டா நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூல்ஸ்ல நீங்க அப்லோட் பண்ணிட்டு அதை குட்டி குட்டி ஷார்ட்ஸா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த தம்ஸ் அப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.